வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி ட்ரெடிஷ்னல் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுடைய ஹைட்டு வெயிட்டு ரெண்டுமே நல்லா அதிகரிக்கும். இந்த சம்மரில் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொடுத்துருங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெடிஷ்னல் சம்மர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் கழுவிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, நான் உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். அதையும் இந்த அரிசி கூடவே சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு புசு புசுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். போன் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ கழுவின தண்ணியை நல்லா கொட்டிட்டு நல்லா சுத்தமான தண்ணி சேர்த்து இதை ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி வந்தால் தான் குழந்தைங்களுக்கு சாதம் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச இந்த அரிசி உளுந்து ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அரிசி உளுந்து ரெண்டுமே 1/4 கப் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா 5/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இது கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நமக்கு சம்மரில் சேர்க்கக்கூடிய ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காகவும் இது சேர்த்துருக்கோம். ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஜீரகம், பூண்டு, மிளகு, வெந்தயம், கொஞ்சம் சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 8 விசில் வச்சு எடுத்திருக்கேன். சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா குலைவாகவும் இருக்குது. இப்போது இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. சம்மரில் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் கொடுங்க. இப்போது இதை நல்லா மசிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த அளவுக்கு நான் நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு தேங்காய் பால் கொடுத்து பழக்கிட்டீங்க, நல்லாவே டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்து கொடுங்க. தேங்காய் பாலும் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு இன்னுமே சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு வயிற்றுப்புண், வாய்ப்புண் எது இருந்தாலுமே சூப்பராக சரியும் ஆகும். அந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா குலைவாக குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் டே டைமில் எப்போ வேணாலும் இந்த உளுந்து சாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உளுந்து சேர்க்கும்போது கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுதான் ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.